தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த 2 நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூபில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூபில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பில் 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் எங்களுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்னா மழையில் நனைய மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 82ஆம் சங்கீதம், ஆசாபின் சங்கீதம். பொதுவாக சங்கீதங்கள் என்று சொன்ன உடனே தாவீதை நினைவுகூர்வோம். இந்த சங்கீதம் ஆசாப் என்பவன் பாடின சங்கீதம். இஸ்ரவேலிலே பாடகர்கள் 3 முக்கியமான பாடகர்கள்: ஏமான், ஏத்தான், ஆசாப். ஆசாப் தலை சிறந்த ஒரு பாடகன். அவன் பாடகர் குழுவுக்கு பயிற்றுவிக்கப்பட்டு ஆலய ஆராதனைகளிலே பாடப்பட்டன. அந்த ஆசாப் எழுதின சங்கீதம். அவன் ஒரு லேவியன். எப்பொழுதும் ஆலயத்திற்கும் அவனுக்கும் தொடர்பு இருந்து கொண்டே இருந்தது. 82ஆம் சங்கீதம் பாருங்கள், சிறிய சங்கீதம். எனவே வசனங்கள் எல்லாவற்றையும் முதலாவதாக நான் வாசித்து விட்டு விடுகிறேனே, அப்படின்னா அந்த சங்கீதத்தை நீங்கள் தொடர்வதற்கு ஈஸியாக இருக்கும். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு மோதாட்சணியம் பண்ணுவீர்கள், சேலா. நிறுத்தி சிந்திக்கவும் என்பது பொருள். ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்தில் நடக்கிறார்கள். தேசத்தின் அஸ்திபாரங்களெல்லாம் அசைகிறது. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரைப் போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள். தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும். நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். 82ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய மடியிலேயே இந்த சங்கீதம் இருக்கட்டும். சங்கீத வசனங்களை வாசித்து விளக்கும் பொழுது அந்த சங்கீத வசனங்களை நீங்கள் தொடர்வது நல்லது. இந்த சங்கீதம் 50ஆம் சங்கீதம், 75ஆம் சங்கீதம் அவற்றின் கருத்துக்கு ஒத்த சங்கீதம். இன்னும் 123ஆம் சங்கீதம், 26ஆம் சங்கீதம், அந்த சங்கீதத்தின் சில வசனங்களுக்கும் இந்த சங்கீதத்தின் சில வசனங்கள் ஒப்புமையான வசனங்கள். உலகத்தில் தவறான அதிகாரம், தவறான தலைமைத்துவம் எப்படி தாண்டவமாடுகிறது என்பதை விளக்கக்கூடிய சங்கீதம் இந்த சங்கீதம். இந்த சங்கீதத்தை நாம் 3 பிரிவுகளாக நாம் பிரித்து பார்க்கலாம். முதலாவது வசனத்தில் பார்க்கிறோம், தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார் என்று சொல்லி வசனம் நமக்கு அறிவிக்கிறது. தேவ சபை, ஆண்டவர் இருக்கக்கூடிய இடத்திலே அவருக்கென்று ஒரு சபை, அவருக்கென்று ஒரு கமிட்டி, அவருக்கென்று ஆலோசனை குழு என்பது போல அங்கே சபை என்ற காரியம் காணப்படுகிறது. அவருக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய தேவையில்லை. இருப்பினும் ஆண்டவர் தம்மை சுற்றிலும் சில நபர்களை அவருடைய சங்கத்திலே, சபையிலே வைத்திருக்கிறார். அவரை சுற்றிலும் 4 ஜீவன்கள், அவரை சுற்றிலும் 24 மூப்பர்கள் என்றெல்லாம் பார்க்கிறோமே, அதுபோல் ஆண்டவர் தம்மை சுற்றிலும் ஒரு சபையை வைத்திருக்கிறார். அவர்கள் நடுவில் இருந்து ஆண்டவர் நியாயம் விசாரிக்கிறார் என்று சொல்லியும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவர்களின் நடுவில் என்று பார்க்கிறோம். யார் அந்த தேவர்கள்? தேவன் ஒருவரே தேவன். தேவர்கள் என்று சொல்லலாமா? எப்படி சொல்லலாம்? யார் அந்த தேவர்கள்? தேவர்கள் நடுவில் நியாயம் விசாரிக்கிறார். சற்று நேரம் கழித்து அதற்குரிய விளக்கத்தை பார்ப்போம். முதலாவதாக தெய்வம், கவனிக்கும் தெய்வம் என்று சொல்லி முதலாவது வசனத்திலே நான் பார்க்கிறோம். 82ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர்
நியாயம் விசாரிக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய சபைக்கு முன்பாக இருந்து அவர்கள் மத்தியில் இருந்து நியாயம் விசாரிக்கக்கூடியவர். என்னென்ன நடக்கிறது, எங்கெங்கே நடக்கிறது, எப்படி எப்படி நடக்கிறது, எப்பப்போ நடக்கிறது என்பதை கர்த்தர் கவனிக்கிறார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. 7 கண்கள் மூலம் ஆண்டவர் பூமி எங்கும் உலாவி வந்து எல்லாரையும் பார்க்கக்கூடிய தெய்வம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை ஆண்டவர் நம்மை கவனிக்கவில்லை, ஆண்டவர் நம்மை விட்டு விலகிவிட்டார், ஆண்டவர் நமக்கு நியாயம் செய்கிறதில்லை, ஆண்டவனுடைய கவலைகளை, கண்ணீர்களை, நம்முடைய கஷ்டங்களை பார்க்கிறதில்லை என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால் அது தப்பான காரியம். அது ஒரு தவறான காரியம். கர்த்தர் கவனிக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய நன்மையான சூழ்நிலையிலே, நம்முடைய துன்பமான சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மை கவனிக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவருடைய பார்வைக்கு விலகி நாம் எதையும் செய்ய முடியாது. நம்முடைய நன்மையோ நம்முடைய தீமையோ எல்லாமே கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கின்றன என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கவனிக்கும் கர்த்தர் உங்களை கவனிக்கிறார். நீங்கள் உறங்கும் போதும் தூங்கும் போது கூட 24 மணி நேரமும் உங்களுக்காக கண் விழித்து கரிசனையோடு கவனித்து காக்கக்கூடிய தெய்வம் என்று சொல்லி அவரை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும், இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று நான் அறிந்து கொள்வதனாலே, நான் புரிந்து கொள்வதனாலே எனக்கு எவ்வளவு சந்தோஷம், எனக்கு எவ்வளவு சமாதானம். என்னையும் ஆண்டவர் பொருட்படுத்தி என் மேல் மனதாக இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து நான் எண்ணும்போது எனக்கு எவ்வளவு ஆச்சரியம், எனக்கு எவ்வளவு ஆனந்தம். அதே ஆச்சரியமும் அதே ஆனந்தமும் உங்களுக்கு உண்டாகத்தக்கதாக கர்த்தர் உங்களை கவனித்து உங்களை ஆளுகை செய்து வருகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்படியாக ஆகார் சொன்னாலே, அவள் வயிறு பசியால் தாகத்தால் துவண்டிருக்கும் பொழுது அவளுடைய மகனும் தண்ணீர் இல்லாமல் தவித்து கொண்டு சற்று நேரத்தில் அவன் செத்து போவானே என்று ஆகார் துடிதுடித்த நிலைமையிலும் தண்ணீர் துறவை ஆண்டவர் காட்டினாரே. நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆகார் அறிக்கையிட்டாளே. அதுபோல நமக்கு என்ன கிடைக்கவில்லையோ அதையெல்லாம் ஆண்டவர் கிடைக்கும்படி செய்கிறார். எந்த இடத்துல வறுமையோ பஞ்சமோ இல்லாமையோ தலைவிரித்து தாண்டவமாடினாலும் அந்த இடத்திலும் ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் படைக்கும் தெய்வம் ஒன்றுமில்லாமல் உங்களுக்கு காணப்பட்டாலும், உங்களுக்கு முன்பாக புசிப்பதற்கோ குடிப்பதற்கோ உடுப்பதற்கோ உறைவிடத்திற்கோ ஒன்றுமில்லாமல் காணப்பட்டாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு உருவாக்கி தர வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கவனிக்கும் ஆண்டவர். ஒருவேளை மக்கள் உங்களை கவனித்தால் 2 தடவை பார்த்து விட்டு அப்படியே கடந்து சென்று விடுவார்கள். ஆனால் தெய்வம் அப்படி அல்ல. உங்களை பார்த்தால் பார்த்து கொண்டே இருப்பார். உங்களுடைய பாதுகாப்பும் உங்களுடைய பராமரிப்பும் தம்முடைய கைகளிலிருந்து வரும் வரை காத்து கொண்டே இருப்பார். உங்களை காக்கிற தேவன், உங்களை கவனிக்கும் தேவன். அது மட்டுமல்ல, உங்களை கடிந்து கொள்ளும் தேவன் என்று சொல்லி கூட 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கடிந்து கொள்ளும் தெய்வம். 2ஆம் வசனம், எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சண்யம் பண்ணுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சில நியாயாதிபதிகளை, நீதிபதிகளை கடிந்து கொள்வதாக வேதத்தில் வாசிக்கிறோம். கரிசனை கொள்ளும் ஆண்டவர், கடிந்து கொள்ளும் கர்த்தர் என்று சொல்லி கூட வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்து என்ற நாணயத்திலே அல்லது கடவுள் என்ற நாணயத்திலே 2 பக்கம். ஒன்று கரிசனை, இன்னொன்று கடிந்து கொள்ளுதல். ஒன்று கரிசனை, அடுத்தது கண்டிப்பு. 2ம் சேர்ந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். நாம் தீமை செய்யும் பொழுது கர்த்தர் அதை பார்த்து கடிந்து கொண்டு நாம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒருவேளை பாவத்தில் ஜீவித்து கொண்டிருந்தால், பாவ பழக்கங்களை விடாமல் இன்பமாக அதிலே பழகி கொண்டிருந்தால் கர்த்தர் கடிந்து கொள்கிறார். அந்த பாவத்தை விட்டு வா மகனை, உன் நெஞ்சனுக்கு தாராயோ என்று சொல்லி ஆண்டவர் வருந்தி கேட்பதாக இந்த சங்கீதத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். அவர் கடிந்து கொள்ளும் தெய்வம் மட்டுமல்ல, அவர் கவனிக்கும் தெய்வம் மட்டுமல்ல, அவர் கரிசனை கொள்ளும் தெய்வம் என்று கூட வேதத்தில் வாசிக்கிறோம். சில சமயங்களிலே எல்லா நன்மைகளையும் தரக்கூடிய ஆண்டவர் சில சமயங்களிலே நாம் வழி விலகி செல்லும் பொழுது, நம்மால் திரும்ப அந்த பரிசுத்த வழிக்கு, ஜீவ வழிக்கு வரவில்லை என்றால் கர்த்தர் காணாமல் போன ஆடுகளாகிய நம்மை கண்டெடுத்து தூக்கி சுமந்து மீண்டும்
மந்தையிலே கொண்டு வந்து சேர்க்க ஆண்டவர் ஆசைப்படுகிறார், ஆவன செய்கிறார் என்று சொல்லி கூட நாம் வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். கடிந்து கொள்ளும் ஆண்டவர் மட்டுமல்ல, கரிசனை கொள்ளக்கூடியவர். நாம் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடித்து தூக்கி வருகிறார். ஒருவேளை சில பாவங்களிலே, சில பாவ பழக்க வழக்கங்களிலே நாம் வீழ்ந்து கிடந்தாலும், எழும்ப முடியாமல் தவித்தாலும், இயேசுவானவர் வந்து ஆடுகளுக்காக தம்முடைய ஜீவனை கொடுக்க ஆயத்தமாயிருந்த ஆண்டவர் வந்து நம்மை தூக்கி எடுத்து கண்மலையிலே நிறுத்தி நம்மை களிகூற பண்ணுகிறார். அவர் கவனிக்கும் ஆண்டவர் மட்டுமல்ல, அவர் கடிந்து கொள்ளும் ஆண்டவர் மட்டுமல்ல, அவர் கரிசனை கொள்ளும் ஆண்டவர் என்று சொல்லி கூட வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த ஆண்டவரை பற்றிய 4 வர்ணனைகள் ஏசாயா 33 அதிகாரம் 22 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் நம்முடைய நியாயாதிபதி, நம்முடைய நியாய பிரமாணிகர், நம்முடைய இரட்சகர், நம்முடைய ராஜா. இந்த 4 காரியங்களையும் ஆண்டவரை குறித்து அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் நியாயாதிபதி, எனவே கலங்க வேண்டிய தேவையில்லை. எல்லாவற்றிலும் அவருக்கே நாம் கணக்கு கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். தெய்வம் நம்முடைய நியாயாதிபதி. அது மட்டுமல்ல, ஆண்டவர் நம்முடைய நியாய பிரமாணிகர், நம்முடைய லாயர், நம்முடைய வக்கீல். நமக்காக ஆண்டவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் ஆண்டவருடைய ரத்தம் இன்னும் அதிகமாக நமக்காக பரிந்து பேசக்கூடிய இரத்தமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்காக பரிந்துரைக்கும் தெய்வம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, கர்த்தர் நம்முடைய ராஜா, நம்முடைய ராஜா, நம்மை ஆளுகிறவர் என்று சொல்லியும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய இரட்சகர், நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தத்தக்கதாக பாவிகளை ரட்சிக்க, நம்மை ரட்சிக்க, உங்களை ரட்சிக்க ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார். இப்பேற்பட்ட காரியங்களை தெய்வம் நமக்காக செய்து வருகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக தேவன், இரண்டாவதாக தேவர்கள். 1ஆம் வசனத்திலே 6ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது தேவர்கள். ஆமா, ஒரே ஒரு தேவன் தானே உண்டு. யார் இந்த தேவர்கள் பார்ப்போமா? 1ஆம் வசனம், தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். 6ஆம் வசனம், நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். தேவர்கள் யார்? தேவனுடைய பிரதிநிதிகள், நியாயம் விசாரிக்கிறவர்கள், வக்கீல்கள், நீதிபதிகள், மேஜிஸ்ட்ரேட்ஸ், ஜட்ஜஸ், உலக பிரகாரமான மக்கள். சில ஊழியக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள்? நான் ஒரு கடவுள், நீங்களும் கடவுள்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் 6ஆம் வசனத்திலே, நீங்கள் தேவர்கள். எனவே நீங்கள் தேவர்கள். அதிகமாக உங்களுடைய பாவத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிராதீர்கள், அது என்றைக்கோ மறைந்து விட்டது. நீங்கள் தேவர்கள், தேவனுடைய அதிகாரத்தை பெற்றவர்கள், தேவனை போல ஆளுகை செய்ய அழைக்கப்பட்டவர்கள் என்றெல்லாம் இலைமறைவு காய்மறைவாக உங்களுக்கு பெருமையூட்டி வாழ்கிறார்கள், உங்களை வீழ்ச்சி அடைய பண்ணுகிறார்கள். அதுதானே ஆதியிலே வந்த சோதனை. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இந்த கனியை புசித்தால் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களைப் போல மாறுவீர்கள். இதற்கு முன்னால் பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இதற்கு பின்னால் இந்த கனியை நீங்கள் புசிப்பீர்கள் என்றால் பிதா, ஆதாம், ஏவாள் என்று தெரித்துவம் வரும். தேவர்களைப் போல மாறுவீர்கள். இதுதானே சோதனை. இதைத்தான் பிசாசு சில ஊழியர்கள் மூலமாக இன்றைக்கு போதித்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் தேவர்கள் என்று சொல்லி அந்த தேவர்களுடைய லட்சணங்களை நாம் பார்ப்போமா? இந்த சங்கீதத்திலே யார் இந்த தேவர்கள்? மக்கள் என்று சொல்லி 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நம்மை போல மக்கள், நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின். யார் இந்த உன்னதமானவர்? தேவன். அவர் ஒருவரே தேவன். நாம் யார்? உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். இப்போ தேவர்கள் என்ன செய்வார்களாம்? எதற்காக அழைக்கப்படுகிறார்கள்? அடுத்த வசனம் பாருங்கள், 7. ஆனாலும் நீங்கள், யார் இந்த நீங்கள்? தேவர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறாரே, அந்த தேவர்கள். நீங்கள் மனுஷரை போல செத்து, இறைவனுக்கு சாபு உண்டா? கடவுளுக்கு மரணம் உண்டா? நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். லோக பிரபுக்கள், உலக பிரகாரமான பிரபுக்கள், அதிகாரிகள், இவர்களை பற்றி தான் தேவர்கள் என்ற வார்த்தை பலப்படுவதாக நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம்.
நாம் தேவர்கள், தேவனை போன்றவர்கள் அல்லர். நாம் தேவனை பிரதிபலித்து அவருடைய நியாயத்தை பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய அளவிலே அழைக்கப்பட்ட அதிகாரிகள். இதைத்தான் எண்ணிக்கொள்ள வேண்டும். ஆரோன் மோசையை பார்த்து ஆண்டவன் என்று சொன்னான். மோசே ஆண்டவரா? இல்லையே, அது ஒரு சொல் வழக்கு. சாராள் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவன் என்று சொன்னாலே, ஆபிரகாம் ஆண்டவனா? இல்லை, சாதாரண மனுஷன். அவனுடைய கணவன் மரியாதையாக ஆண்டவனே என்று அழைத்தாள். அதுபோல இது ஒரு சொல் வழக்கு. எனவே ஏமாந்து விடக்கூடாது. இங்கே தேவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் நியாயாதிபதிகள், மக்களை நியாயம் விசாரிக்க அழைக்கப்பட்டவர்கள். 100ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, அவர் ஒருவரே தேவன், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே என்று சொல்லியும் அந்த சங்கீதம் அறிவிக்கிறது. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர், நாம் வெறுமனே ஆடுகள். இதை மறந்து நாம் தேவர்கள் 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறோம். பெருமை அடிக்கத்தக்கதாக மற்றவர்களுக்கு பொய் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று பொருளாகும். சரி, இப்படிப்பட்ட தேவர்கள் ஆண்டவரை பிரதிபலித்து ஆண்டவருடைய சார்பிலே நியாயம் வழங்கக்கூடிய நியாயாதிபதிகள், நீதிபதிகள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நியாயப்பிரமாண விதிகளை மற்றவர்கள் விளங்கிக் கொள்ளுமாறு அவர்களுக்கு விளக்கி பொதிக்கிறவர்கள் தான் இந்த தேவர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய தேவ பிரதிநிதிகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கடமைப்பட்ட இவர்கள் கர்த்தருடைய பிரதிநிதிகள். அவருடைய காரியங்களை, அவருடைய உண்மைகளை, அவருடைய போதனைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்க கடமைப்பட்டவர்கள். இதற்குரிய சற்று கூடுதலான விளக்கத்தை ரோமர் 13ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். சரி, கர்த்தருடைய பிரதிநிதிகளாக நியாயம் விசாரிக்க அழைக்கப்பட்டவர்கள் எப்படி விசாரிக்க வேண்டும், எப்படி மக்களை நடத்த வேண்டும், நியாயம் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால், இங்கே வாசிக்கிறோம், அவர்கள் அநியாய தீர்ப்பு செய்யக்கூடாது 2ஆம் வசனத்திலே. இன்னும் அதே வசனத்திலே முகதாட்சண்யம் பண்ணக்கூடாது. 3ஆவதாக அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அவர்கள் அறிந்து உணர்ந்து கவனமாக நியாயம் தீர்க்க வேண்டும். அவர்கள் அந்தகாரத்தில் விழுந்து கிடக்கிறார்கள், ஆண்டவரிடத்தில் வந்து அவருடைய ஒளியாகிய வசனத்தின்படி வாழ்ந்து மக்களுக்கு வசனத்தின் அடிப்படையத்திலே நியாயம் தீர்க்க வேண்டும், நியாய நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதைத்தான் வேதத்திலிருந்து நாம் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நட, இதை தவிர வேற எதை ஆண்டவர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று சொல்லி மிக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆக கர்த்தருக்குள்ளாக வாழ அழைக்கப்பட்ட நீதிபதிகள், நியாயாதிபதிகள், ராஜாக்கள், தலைவர்கள், அதிகாரிகள் நியாயம் செய்வதிலே கர்த்தருடைய பிரதிநிதித்துவத்தை தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்து கர்த்தருடைய சாயலை தங்களுடைய வாழ்க்கையிலே தரித்து கர்த்தர் போதித்த வண்ணமாக மற்றவர்களுக்கு போதித்து கர்த்தரிடத்தில் அவர்களை நடத்தி வாழ வேண்டியது அவர்களுடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. விளங்கி கொண்டீர்களா? தேவர்கள் என்றால் சாதாரணமான மனிதர்கள், தேவனைப் போல நியாயம் வழங்க அழைக்கப்பட்டவர்கள். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல, ஐயா நீங்க வந்துட்டீங்க என்று சொல்கிறோமே, அவர் என்ன தெய்வமா? தெய்வம் அல்ல. ரொம்ப நாட்களாக அவரை எதிர்பார்த்து நாம் இருந்திருக்கிறோம். திடீரென்று வந்து விட்டார் தெய்வம் என்று சொல்லிவிடுகிறோம். சொல் வழக்கு. அப்படி கூட சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏனென்றால் தெய்வத்திற்குரிய மரியாதையை, மகிமையை, கனத்தை யாருக்கும் வழங்கவே கூடாது. ஆண்டவர் பக்தி வைராக்கியமானவர், என் மகிமையை வேறொருவருக்கும் கொடேன் என்று சொன்னவர். எனவே கர்த்தரை மகிமைப்படுத்துவதை விட்டுவிட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனுக்கு கொடாதிருப்போமாக. முதலாவதாக தேவன் என்று பார்த்தோம், 2ஆவதாக தேவர்கள் என்று கற்றோம், 3ஆவதாக தேவையில் இருப்பவர்கள், அவர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 3ஆம் 4ஆம் வசனத்திலே 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது 3ஆம் வசனம் பாருங்கள். ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள், பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள். கடைசி வசனம் 7ஆம் வசனம் முதல், ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவரை போல விழுந்து போவீர்கள், தேவனே எழுந்தருளும்,
பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும். நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஏழைகள், எளியவர்கள், பராமரிப்பு தேவையானவர்கள், இவர்களுக்கெல்லாம் வேண்டிய பராமரிப்புகளை, நியாயங்களை வழங்க தேவன் நீதிபதிகளை கேட்டுக்கொள்கிறார். அது மட்டுமல்ல, தாமும் நீதியையும் நியாயத்தையும் நேர்மையையும் வழங்கி அவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவரே நேரடியாக நியாயம் தீர்க்க எழுந்தருளுகிறார் என்று சொல்லியும் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். யார் இந்த தேவையிலே இருப்பவர்கள்? அவர்களை குறித்து பல்விதமாக இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். முதலாவதாக ஏழைகள் என்று சொல்லி 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஏழைகள், ஒன்றும் இல்லாதவர்கள், புசிக்க குடிக்க ஒன்றும் இல்லாதவர்கள், ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுகிறவர்கள். அது மட்டுமல்ல, எல்லாம் இருந்தும் ஆவியிலே எளியவர்கள், ஆவியிலே எளிமையுள்ளவர்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே வெறுமையை காண்கிறவர்கள். உலகத்திலே எல்லாம் இருக்கிறது, உன்னதத்திலே அவர்களுக்கு ஒன்றுமில்லை. காரணம், உள்ளத்திலே இயேசு இல்லை. ஏழைகள், இந்த ஏழைகளுக்கெல்லாம் நியாயம் தீர்க்க வேண்டும், நியாய நெறிகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய உள்ளத்திலே வர வேண்டும். அதற்கு வேண்டிய ஆவண செய்ய வேண்டும், ஆத்துமாதாயம் பண்ண வேண்டும். இன்னும் திக்கற்றவர்கள் என்று பார்க்கிறோம். திக்கு, திசை அற்றவர்கள். எங்கே போவது, எப்படி வாழ்வது, யாரை பின்பற்றுவது, யார் நமக்கு வழிகாட்டி என்று எப்பக்கத்திலும் நகர முடியாமல் திக்குமுக்காடி போனவர்கள், திசை தெரியாதவர்கள். ஆனால் ஆண்டவரோ எல்லா திசைகளிலும் இருக்கிறார். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கக்கூடிய தெய்வம். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர். எல்லா திசையும் அவருடையது. அவர் நம் அருகிலே இருக்கிறார். நமக்கு அருகிலே இருக்கக்கூடிய தெய்வம், நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் இருக்கக்கூடிய தெய்வம். 24 மணி நேரமும் நம்மேலே கரிசனையோடு நம்மை காக்க ஆதரத்தோடு விளங்கக்கூடிய ஆண்டவர். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது அவர் காட்டக்கூடிய வழியிலே நாம் போகலாம். நம்முடைய திக்கு இயேசு, நம்முடைய திசை இயேசு. எனவே எங்கே போய்கொண்டிருக்கிறோம், இன்றைய நாளிலிருந்து வரும் நாட்களிலே எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? இயேசுவை நாம் பின்பற்றினால் அவர்தான் நமக்கு திக்கு, அவர்தான் நமக்கு திசை. இயேசுவை பின்பற்றினால் போதும், அவர் நல்ல இடத்திற்கு, நமக்கு சித்தமான இடத்திற்கு கொண்டு போய் நம்மை பத்திரமாக சேர்ப்பார். எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் யாரை பின்பற்றுகிறோம் என்பது தெரிந்திருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவோம் என்றால், திசை தெரியாவிட்டாலும் திக்குமுக்காடினாலும் தெய்வம் தம்முடைய வலது கரத்தினாலே நம்மை தாங்கி வழிநடத்தி சேர வேண்டிய இடத்தில் கொண்டு போய் நம்மை சேர்ப்பார் என்று சொல்லி அறுதியிட்டு உறுதியாக நாம் நம்பலாம். இன்னும் தொடர்ந்து பார்க்கும் பொழுது சிறுமைப்பட்டவர்கள், சிறுமைப்பட்டவர்கள், அவர்கள் மேலும் ஆண்டவர் கண்ணும் கருத்துமாக விளங்குகிறார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. சிறுமைப்பட்டவர்கள் சிறப்பு அடைவார்கள், சிறுமைப்பட்டவர்கள் செழிப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. அதுபோல ஆண்டவரை நம்புங்கள், ஆண்டவரை நேசியுங்கள், ஆண்டவரிடத்தில் பற்றுறுதி கொள்ளுங்கள், ஆண்டவர் மேலே விசுவாசம் வையுங்கள். திக்கற்று போயிருந்தாலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். சிறுமைப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் நமக்கு சிறப்பளிப்பார். அவர் சிறப்புள்ள தெய்வம், எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாவற்றையும் ஆள்கிறவர். யாரது? உங்கள் தெய்வம், உங்கள் அப்பா, உங்கள் பிதா. அவரிடத்திலே சரணடையுங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நீரை என்னை ஆண்டு வழி நடத்தும் என்று சொல்லுங்கள். இன்னும் 5ஆம் வசனத்திலே அசையும் அஸ்திபாரம், அஸ்திபாரமே அசைகிறது. நாம் இருக்கக்கூடிய இடத்துல நிலைவரமாக இருக்க முடியவில்லை. ஆண்டவரை உங்களுடைய வாழ்க்கையிலே அஸ்திபாரமாக கொள்ளுங்கள். உலகம் அல்ல, மனிதர்கள் அல்ல, பணம் அல்ல, எந்த விதமான அஸ்திபாரமும் மணல் போன்ற அஸ்திபாரம். ஆனால் கர்த்தரோ கண்மலையாகிய அஸ்திபாரம். அவரை அஸ்திபாரமாக கொள்ளுங்கள். போடப்பட்ட அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை ஒருவனும் போடக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இது சபைக்கு மட்டுமல்ல, இது ஆலயத்துக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். நம்முடைய வாழ்க்கையின் ஒரே அஸ்திபாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். இன்னும் 4ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது எளியவர்கள் பலவீனர்கள். பலவீனத்திலே ஆண்டவருடைய பலம்
நம்மேலே பரிபூரணமாக தங்கும். எளியவர்களை ஆண்டவர் உற்று நோக்குகிறார், நேசிக்கிறார், அவர்களை சந்திக்கிறார், அவர்களை பரிபூரணப்படுத்துகிறார். கொலோசியர் 2 அதிகாரம் 10 நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே சகலவற்றிலும் சம்பூரணமாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது சகலவற்றிலும், சகலவற்றிலும்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய தேவைகள் ஆண்டவருக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் சம்பூரணமாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, 8 கர்த்தர் நம்முடைய சுதந்திரம், கர்த்தர் நம்முடைய பங்கு என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம். நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே என்று சொல்லி ரோமர் 8 அதிகாரம் 17 நாம் பார்க்கிறோம். நாம் கர்த்தருடைய சுதந்திரர் என்ற வாக்கு தத்தத்தை நிறைவு கூர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நீதியோடு வாழ வேண்டும், நீதியான காரியங்களை செய்ய வேண்டும். நீதியற்று நிலைவரமற்று நிர்பந்தமான வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களை தப்புவித்து அவர்களுக்கு நியாயம் செய்ய வேண்டும். ஆண்டவரை போல அவர்களிடத்தில் அன்பு காட்டி கரிசனை கொண்டு கண்ணும் கருத்துமாக அவர்களை ஆதரிக்க முன்வர வேண்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் கர்த்தர் எங்களுக்கு வழிநடத்தின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்புள்ள ஆண்டவரே, 82ஆம் சங்கீதத்தின் வாயிலாக எங்களோடு பல காரியங்களை பேசினீர் கர்த்தாவே. எங்கள் தெய்வம் யார்? தேவர்கள் என்றால் யார்? தேவையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் என்னென்ன நன்மைகள் செய்ய வேண்டும், அவர்களோடு நாங்கள் எப்படி உறவு கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு போதித்தருளினீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் வாழும் பொழுது உம்மை போல வாழ்ந்து உம்மை இந்த உலகத்தில் பிரதிபலித்து உம்முடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தி ஜீவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.